அமெரிக்கா வாழ் தமிழர் வாஷிங்டன் சிவா வந்து இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார். சார் எப்படி பார்க்குறீங்க, குறிப்பிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களை இங்கே வந்து இறக்குமதி செய்யணுன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இங்கிருந்து வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு கூடுதல் வரி, அதில் பல்வேறு பொருட்களை வந்து நம்மளால் குறிப்பிட முடியும். இது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து பொருளாதார ரீதியாக வந்து இந்தியாவுக்கு பிரச்சனையாக மாறும்? கடந்த 2-3 நாட்களாக அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 25% என்பது மிக மிக அதிகம் இந்தியாவிற்கு. ஒன்று. இரண்டாவது, நம்மை சுற்றியுள்ள சின்ன நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மலேசியா இதுக்கெல்லாம் வந்து 15, 19 தான் போட்டிருக்காரு. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி விதிப்பேன்னு சொல்லும் போது அவர் போட்ட வரிகளுக்கு எதிராக நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவர் ஹோல்டு பண்ணியிருந்தாரு. அப்போ 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாரு. அந்த 3 மாசத்துல சில நாடுகள் போய் அமெரிக்காவில் போய் நெகோஷியேட் பண்ணி அதை நல்லா குறைச்சி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்திய அரசு தொடர்ந்து நாங்கள் நெகோஷியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் கூட அந்த பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியலைங்கிறத யதார்த்த உண்மையாக இருக்குது. அது முக்கிய காரணம் 20%. அப்புறம் என்ன சொன்னார்னா ட்ரம்ப் வந்து நீங்கள் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுவும் வந்து திருப்பி பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன்னா 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 45 மில்லியன் வந்து கச்சா எண்ணெயை வாங்கியிருக்காங்க இந்திய அரசு. அதனால $100 பில்லியன் பணத்தை வந்து இந்திய அரசு சேமிச்சிருக்கு. அப்ப இந்திய அரசு அதை வந்து நிச்சயமா விட்டு கொடுக்காது. அது மட்டும் இல்ல, கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்னாடி வந்து இதே ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரும் வாங்கியிருக்காரு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்கிறது ஒரு பெரிய பட்டியலே வந்துருச்சு. அது அமெரிக்காவும் இருக்கு. அது தேவையில்லாத குற்றச்சாட்டாக போயிடுச்சு. அதனால திருப்பி வந்து இந்த 2 தினங்களுக்கு முன்பு நேற்று வந்து போட்டது வந்து ரொம்ப தவறாக அமைஞ்சிருச்சு. இதனால குறிப்பா திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், கோவை மாவட்டங்களில் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் விலை மிக அதிகரிக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு இந்த துணி உற்பத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போறோம் இல்லையா, அதுக்கு நிறைய வரிகள் போட்டதுனால பெரிய பாதிப்பு நிச்சயமா இருக்கும். சார், நீங்கள் குறிப்பிட்டதை போலவே தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன பொருட்கள்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு உற்பத்தியாளர்கள், பல்வேறு நபர்கள் இது வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நம்ம எடுத்தோம்னா என்ன மாதிரியான? தமிழ்நாட்டில் நிறைய பொருட்கள் இருக்கு. ஆனால் அது குறிப்பாக முக்கியமானது வந்து நம்ம நேற்று வந்து கடந்த 2 தினங்களாக பல தொலைக்காட்சிகளை பேச வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அவங்க மீண்டும் சொன்னது வந்து திருப்பி இந்த டெக்ஸ்டைல், அது இல்லாமல் முட்டை, அது இல்லாமல் நிறைய சாப்பாடு பொருட்களை வந்து நம்ம அனுப்புறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து வந்து நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கான இதையும் டைரி ப்ராடக்ட்டையும் நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது இந்தியா மறுத்துருச்சு. அது நிச்சயமாக இந்தியா மறுக்கணும், தொடர்ந்து மறுக்கணும். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து பொருட்கள் திருப்பி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்கின்ற விவசாயிகளும் இந்தியா உற்பத்தி பண்ற விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. ஆகையினால நிச்சயமா இது வந்து பெரும், இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ₹100 பொருள் ₹150 ஆயிடுச்சு இந்த 2 தினங்கள்ல. அப்ப நம்ம வந்து அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கும் சிரமம். இப்ப வந்து அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்தியர்கள் வந்து அரிசி, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வாங்கி பழகிட்டாங்க இல்லையா. ஒரு காலத்துல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய பொருள் சந்தையில் வாங்க சிரமமா இருக்கும். இப்ப உலக பொருளாதாரத்துல நிறைய பரவிட்டதுனால அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. ஆனா எல்லாம் விலையேறிடுச்சு, எக்கச்சக்கமா விலையேறி 4-5 நாள் ஆச்சு. இனிமே விலை குறைக்க மாட்டாங்க. இந்த பாதிப்பு வந்து அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கும் இருக்கும். அமெரிக்காவில் இந்திய பொருள் வாங்குற வெள்ளக்கார மக்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுமதி பொருள் என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் அதிகம் வரி வச்சதுனால அங்க வாங்க மாட்டாங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்தியா சப்போர்ட் பண்ண முடியாம போயிடும். சின்ன பங்களாதேஷுக்கு போயிடும், ஆப்கானிஸ்தானுக்கு போயிடும், பாகிஸ்தானுக்கு போயிடும், ஸ்ரீலங்காவுக்கு போயிடும், மலேசியாவுக்கு போயிடும், வியட்நாமுக்கு போயிடும், ஜோர்டானுக்கு போயிடும். அப்படிதான் அது போகும். அதனால நிச்சயம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஓகே சார், பார்க்கலாம். குறிப்பிட்டு 3 விதமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு சென்ட்ரிக்காகவும் இந்திய அளவிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எந்த அளவுக்கு இதன் மூலமாக பாதிப்பை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.